Hi cuties, English handwriting class ma previous நம்ம என்ன ரைட் பண்ணினோம்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்பபெட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் 26 லெட்டர்ஸ்லமா 18 லெட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா A B C D E F G H I J K L M N O P Q R ரைட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி டுடே பேலன்ஸ் லெட்டர்ஸ் 8 லெட்டர்ஸ் ரைட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்களாமா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நான் ரைட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு புரியும். அப்படியே எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டுடே கிளாஸில் வந்துட்டு 8 லெட்டர்ஸ் நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ரைட் ஸ்டார்ட் நவ். பாருங்கள், ஆர்க்கு அடுத்தது எஸ் எழுத போகிறேன். கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸு, எஸ் டி, இப்படி தான் டீ போடணும். சாரி, டி யூ வி டபிள்யூ எக்ஸ் எக்ஸ் பாருங்கள், நான் எப்படி போடுறேன்ட்டு. X Y Z ஓகே, இப்போ வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் 26 லெட்டர் ஃபுல்லி ஃபினிஷ்டுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்னொரு டாபிக் எடுத்து நான் எழுதுவேன், ரைட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாக ரைட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு டாபிக் எடுக்கிறேன். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்மா. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஈவினிங் வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து அது கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது புரியும். ஓகேவாம்மா?